ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி சிம்பிளாக ஈஸியாக ஒரு 20 நிமிஷத்தில் தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ பேக் பீஸை வந்து அப்படியே லைனிங்கும் நல்ல பக்கமும் வச்சு அப்படியே நம்ம அட்டாச் பண்ணுறோம். இப்போ வந்து இடுப்பு கீழ்ப்பகுதி வந்து மார்க் பண்ண இடத்துல, தையலுக்காக மார்க் பண்ண இடத்துல தைச்சிருக்கிறேன். இப்போ கழுத்துக்காக நான் தைக்க போகிறேன். நிறையா பேர் வந்து பின்லாம் குத்தி, இந்த ஊசிலாம் இதில் குத்தி வச்சு அப்புறமா தைப்பாங்க. ஏன்னா வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக. ஆனால் நான் எப்படி தைப்பேன்னா, இந்த பாதி கழுத்தும் இன்னொரு பாதி அதுக்கப்புறமா தனியாகவும் தைப்பேன். அப்போ வந்து நமக்கு சுருக்கம் வராது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்களேன், இப்படி வச்சு தைங்க. கண்டிப்பாக இது எப்படி இருக்கணும்னா, அந்த ப்ளவுஸோட நல்ல பக்கம் இருக்குது இல்லையா, நம்ம ஒரிஜினல் கிளாத் இருக்கு இல்லையா, ப்ளவுஸ் கிளாத், இது சாரீ கிளாத்து, அதில் வந்து நல்ல பக்கத்தை வந்து உள் பக்கமாக வச்சு தைக்கணும். இப்போ பாருங்கள், நான் கை வச்சு இந்த தைக்கிறது வந்து நல்ல பக்கம், வெளி பக்கம் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கும். இந்த கழுத்தை வந்து ஒரு 2 தையல்கிட்ட நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம தைக்கிறப்ப அழகாக ஃபினிஷிங் வந்துடும். ரொம்ப டைமும் சேவ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும். அப்படியே இதை வந்து நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம். இந்தமாரி நாச்சஸ் போட்டு சின்னதாக அப்படி கட் பண்ணி விட்டுட்டோன்னா நம்ம இந்த கழுத்தை திருப்புறப்ப ரொம்ப ஈஸியாக வசதியாக இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்தமாதிரி சின்னதாக நாச்சஸ் போட்டுக்கிறது. போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம திருப்பிக்கலாம். அப்படியே வந்து நம்ம திருப்பிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த கீழேயும் வந்து அதுமாதிரி நாச்சஸ் போட்டுக்கலாம். ஆனால் வளைவுகளில் தான் முக்கியமாக தேவை. அதனால தான் கழுத்துக்கு நம்ம போடுறோம். எனக்கு சளி பிடிச்சிருக்கு, தொண்டை கட்டியிருக்கு. அதனால் வந்து சரியாக வாய்ஸ் கொடுக்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே பெரட்டிட்டு கீழே இடுப்புக்கிட்ட இந்த படிமான தையலை நான் போட்டுக்கிறேன். இதுவே வந்து நம்ம எப்பயும் தைக்கிறதா இருந்தால் 2 துணியும் ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைச்சிட்டு மேலே வந்து நெக் பீஸு அப்புறமா லாஸ்ட்டாக தைக்கணும். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. ஃபுல்லாகவே வந்து பேக் சைடு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, நெக் பக்கம் வந்து அப்படியே அழகாக பிசுறு இல்லாமல் மடக்கிட்டு, சுருக்கம் இல்லாமல் மடக்கிட்டு அங்கேயும் இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறோம். நம்ம வந்து இந்த நாச்சஸ் போட மறந்துடக்கூடாது. பிகினர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய டைம் வந்து இந்த நாச்சஸ் போட மறந்துட்டு இப்படி பரட்டி தைக்கிறப்ப கழுத்து ஃபினிஷிங் நல்லாவே வராது, வளைஞ்சி கொடுக்காது, அது ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த கம் வச்சு ஒட்டி விட்டுருவாங்க. இது ஸ்லீவு எல்லாமே வந்து கம் வச்சு அந்த ஓரத்தில் வந்து ஒட்டி விட்டுருவாங்க. நான் அப்படி ஒட்ட மாட்டேன், தையல் தான் போடுவேன். அதே போல் இடுப்புக்கிட்ட டபுள் தையலாக இன்னொரு தையலும் போட்டுக்கலாம், நீட்டாக இருக்கும். கழுத்துக்குமே வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நம்ம இதுமாரி 2 தையல் போடுறப்ப அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாகும். அதனால நம்ம போடுறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து உள்ளே துணி கொடுத்து நெக் பீஸ், கிராஸ் பீஸ் கொடுத்து மடக்கி அடிக்கலை. அதனால் வந்து தையல் போடுறப்ப அந்த இடம் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அதனால தான் வந்து 2 தையல் போடுறோம். இப்போ இன்னொரு தையலும் இப்போ நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப அழகாக வந்து பேக் நெக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து லைனிங் துணி கட் பண்ணுறப்ப எப்பயுமே வந்து ஒரே இதாக வச்சு கட் பண்ணிடாமல் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்படி ஒட்டி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க மெயின் கிளாத் அப்படின்னா, அப்போ நம்ம தைக்கிறப்ப அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் நிறையா விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கீழே டாட் பிடிக்கிறோம். இடுப்புக்கிட்ட 2 டாட் பிடிப்போம்ல, அந்த டாட் மட்டும்தான் இப்போ பிடிக்கணும். பாருங்கள், நெக் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. யூ நெக்கு நல்ல உருண்டையாக வந்திருக்கு. இது போல் 2ஆக மடக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. டாட் பிடிக்கிற இடத்துல அது வந்து லைனிங் துணி தைக்கிறப்ப இது போல் நம்ம தனியாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கணும். ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை மடக்கி தைக்கிறப்ப சுருக்கம் எதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே போல் தையல் போட்டுங்க. ஒரு தையல் போட்டால் போதும். நான் அப்படியே போட்டுட்டு திருப்புறப்ப இன்னொரு தையலாக போட்டுருவேன். இது போல் மடக்கி தையல் போட்டுக்குங்க. 2 தையல் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் இது தைச்சி காட்டுறதுக்காக இப்படி ஒரு ஸ்லோவாக ஆகுது. நம்ம தனியாக வீடியோ எடுக்காமல் நம்ம பாட்டுக்கு தைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி தைக்கிறது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பேக் பீஸு, பேக் நெக்கு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸு, ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட் பக்கம் வந்து ஃப்ரண்ட் நெக்கை வச்சு இப்போ நம்ம இது போல் மேலே தையல் போட்டுக்கலாம்.
தையல் போட்டுட்டு அந்த நெக்கு கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இது போல் நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம். கழுத்துக்கிட்ட நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் போட்டு இன்னொரு தையலை நான் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு சமயம் நம்ம கட் பண்ணியிருக்கிறது லைட்டாக தையலுக்கு வெளிப்பக்கம் போயிடுச்சுன்னா அது நல்லா இருக்கிறாது. அதனால இன்னொரு தையலும் போட்டுக்கிறேன். அதே போல் இன்னொரு நெக்கும் இன்னொரு சைடு உள்ளதையும் நான் இப்போ தைச்சிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிகினர்ஸ் எல்லாருமே 2 பக்கமும் ஒரே மாதிரி வச்சு தைச்சிருவாங்க. அப்போ நம்ம பெரட்டினதுக்கப்புறம் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி தைக்காமல் ஆப்போசிட் சைடு ஒரு கழுத்து இந்த பக்கம் இருக்குன்னா மற்ற கழுத்து ஆப்போசிட்டில் இருக்கணும். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 2 பக்கமுமே ஒரே சைடாக வரும். இப்போ பாருங்கள், இதை அப்படியே பெரட்டி நம்ம தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுக்கலாம். கண்டிப்பாக நாச்சஸ் போட மறந்துடக்கூடாது. நாச்சஸ் போட்டுட்டு படிமான தையல் இது போல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த மெயின் கிளாத்தோட லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த பிசுறும் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். கழுத்தில் நம்ம பேக் சைடில் 2 டபுள் ஸ்டிச்சு கொடுத்துருக்குறோம். அதனால் இதுவுமே டபுள் ஸ்டிச்சு கொடுத்துருக்குறோம். இப்போ எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிக்கலாம். இந்தமாரி துணிலாம் நல்லா பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் துணி வச்சு மெயின் கிளாத்தை கட் பண்ணியிருக்கிறேன். சில இந்த பூனம் கிளாத்லாம் துணியே ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு ஃப்ரீயாக நிறைய கேப் விட்டு நம்மளால் வெட்ட முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டாட்டுக்கான மார்க்கில் நான் ஃபஸ்ட்டு ஒரு தையலை போட்டுக்கிறேன். எதுக்கு இந்தமாரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் டாட்டு பிடிக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் ரொம்ப நீட்டாக வரும். அதனால தான். இல்லைனா நம்ம அப்படியே டாட் பிடிக்கிறப்ப சில நேரம் நம்ம துணி கொஞ்சம் சுருக்கமாகிடும், நீட்னஸ் இருக்காது. இது போல் தான் நீட்னஸ் இருக்கும். சில விஷயங்கள் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரணும், நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தைப்பேன். இப்போ பாருங்கள், அந்த தையல் மேலேயே டாட்டு பிடிச்சிட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் கிராஸ் பீஸு ஃப்ரண்ட்டில். இப்போ அதே போல் இன்னொரு பக்கமும் நான் தைச்சிக்கிறேன். கழுத்து தைச்சிட்டு ஃபுல்லாகவே படிமான தையல் அப்படியே அட்டாச் பண்ணிடுறேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னொரு பக்கம் தைக்கிறதையுமே நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நான் அட்டாச் பண்ணி தைச்சிட்டு நான் கட் பண்ணிட்டேன். அதே போல் நம்ம டாட்டில் தையல் போட்டுக்க போகிறோம். டாட்டுக்கு மார்க் பண்ணதில் தையல் போட்டுக்கிட்டு நம்ம திரும்பி அந்த டாட்டை மடக்கி தைக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இது புரிஞ்சிருச்சுன்னா போதும். ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி தைச்சிட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் உங்களுடைய ஸ்டைலை தைக்கவே மாட்டீங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நமக்கு துணியும் ரொம்ப ஆகாது. அதாவது நம்ம லைனிங்க்கு நம்ம ப்ளவுஸுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான். அந்த எக்ஸ்ட்ரா நெக்குக்கு கிராஸ் கட் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை. அதுக்கான டைமிங்கும் சேவ் ஆகிடும். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துருச்சு. நல்லா இருக்குங்களா? ரெண்டுமே கப் ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பட்டி தான். பட்டி முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஆப்போசிட் சைடு நம்ம வச்சுக்கணும். அந்த கார்னரில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடாக வச்சு நம்ம தைச்சிக்கணும். இது போல் உள்பக்கம் வச்சு தைச்சிட்டு திரும்ப அந்த லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக வச்சு ஒரு படிமான தையல் நான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா மடக்கிட்டு திரும்ப ஒரு படிமான தையல் நான் போட்டுக்கிறேன். அப்புறம் ஃபுல்லாகவே அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். எதுக்கு இத்தனை தையல் நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்ம லைனிங் கிளாத்து அது நம்ம மேலே சுருண்டுக்கும் பட்டி அதனால் நம்ம அதில் தையல் கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா அங்கே கொஞ்சம் கிரிப்பாக நிற்கும். அதுக்காக தான் நம்ம இத்தனை தையல் போடுறோம். இப்போ பாருங்கள், அப்படியே வெளிப்பக்கம் பெரட்டிட்டு நம்ம ஒரு படிமான தையல் போடுறோம். இது 2வது பட்டி. அப்படியே மடக்கிக்கிறோம். அப்படியே மடக்கிக்கிட்டு ஒரு படிமான தையலும் இப்போ நம்ம போடுறோம். போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த கீழே இன்னொரு மேல் தையல் ஒன்று டபுள் தையல் அங்கே போட்டுடுறோம். நம்ம டபுள் தையல் போடுறப்ப அந்த இடம் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் பட்டிக்கு இன்னும் 2 துணியாக வச்சு தைப்பாங்க. ஆனால் நான் இது ஒரு துணி தான் தைச்சிருக்கிறேன். பூனம் அப்படின்னா கூட 2 துணி 3 துணி உள்ளே கொடுத்தா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது கொஞ்சம் இந்த சில்க் கிளாத் துணி தானே, அதனால் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்குது. இப்போது நம்ம ப்ளவுஸ்க்கு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு பட்டி 3மே ரெடி பண்ணிட்டோம். லைனிங்கோட அட்டாச் பண்ணிட்டோம். எப்படி ஜாயின் பண்ணுறது, ஸ்லீவ் தைக்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.